வணக்கம் நண்பர்களே. ஸோ ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு 50 பாடம் சமச்சீர் புக்கில் இருந்து முக்கியமானது அப்படின்னு சொல்லி பாலிட்டி சொல்லும்போது சொல்லியிருந்தேன் நான். இதில் பாலிட்டியில் மட்டும் ஒரு 16 பாடம், ஐஎன்எம்ல 14 பாடம், எக்கனாமியில் பார்த்தோம்னா ஒரு 20 லெசன். சமச்சீர் புக்கில் இருந்து இந்த 50 பாடத்துல இருந்து டைரெக்டாக கொஷின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லலை. ஏன்னா அது ஒரு கடந்த காலம் ஆகிப்போச்சு. சமச்சீர் புக்கில் இருந்து இப்போ கொஷின் டைரெக்டாக கேட்கறது இல்லை. ஸோ நமக்கு ஆனாலும் சமச்சீர் புக்கை படிக்காமல் இருக்க முடியுமானா முடியாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இது. நமக்கு ஃபவுண்டேஷன், ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி. ஸோ பேஸ்மெண்ட் இருந்தால் தான் அடுத்த மாடியை நம்ம வந்து கட்ட முடியும். அப்படிங்கிற மாதிரி சமச்சீர் இருக்கக்கூடிய பாடங்கள் அவ்வளோ முக்கியமான ஒன்று. ஸோ பாலிட்டியில் நான் லெசன் சொல்லிட்டு ஒரு 2 லெசன் வந்து ஸ்கூல் புக் வைஸாக நம்ம வந்து பார்த்துருந்தோம். சில பேர் கேட்டிருந்தீங்க, மற்றதுலேயும் நீங்கள் வந்து என்னென்ன பாடம் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் படிச்சிருவோம்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் எக்கனாமியில் அது என்னென்ன பாடம் அப்படிங்கிறது, இது வந்து வேர் டு ஸ்டடி கிடையாது. அது சிலபஸில் இது இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இது வந்து ஹவு டு ஸ்டடி. எந்த ஆர்டரில் எக்கனாமி படித்தோம்னா ஸ்கூல் புக்கில் நம்ம படித்தோம்னா நம்ம தரவாக இருக்கலாம். ஏன்னா எக்கனாமி பொறுத்த வரைக்கும் நமக்கு கரண்ட்டில் தான் நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. ஆனால் அந்த கரண்ட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு கன்வென்ஷன் வந்து தேவை. புக்கில் இருக்கிறது தெரிஞ்சால் தான் கரண்ட்டில் வரதே நமக்கு வந்து புரியும். ஸோ அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக நம்ம இப்போ படிக்கணும் அப்படின்னம்னா கன்வென்ஷனை நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதில் எக்கனாமிக் சர்வே இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருந்தேன். எக்கனாமிக் சர்வேல இருக்கக்கூடிய நிறைய கான்செப்ட் நமக்கு சமச்சீர் புக்கில் தான் இருக்குது. ஸோ அப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த 20 பாடத்தையும் எந்த ஆர்டரில் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல் பாடம் நமக்கு 6வது புக்கு, 6வதுல செகண்ட் டேர்ம். ஸோ செகண்ட் டேர்ம்ல வந்து பார்த்தோம்னா பொருளியலில் ஒரு பாடம் தான் இருக்குது, பொருளியல் ஒரு அறிமுகம். இதை படித்தோம்னா நமக்கு இந்த செக்டர்ஸ் ஆஃப் எக்கனாமி அப்படிம்போம். அதாவது ஒரு பொருளாதாரம் அப்படின்னம்னா நமக்கு முதன்மை துறை, அதுக்கப்புறம் 2ஆம் நிலை, அதுக்கப்புறம் 3ஆம் நிலை, அது வந்து சேவைத்துறை, உற்பத்தி துறை வந்து 2ஆம் நிலை துறை. இந்த மாதிரி ஒரு செக்டர்ஸ் இருக்கும். அதை பேசிக்காக ஒரு 6வது பையனுக்கு புரிய வைக்கிற மாதிரி. ஆக்சுவலாக என்னன்னா அது 6வது பையனுக்காக எழுதப்பட்டது இல்லை. இந்த சமச்சீர் புக்கே டிஎன்பிஎஸ்சி மாணவர்களுக்காக எழுதப்பட்டது. அதை பாவம் ஸ்கூல் பசங்களும் படித்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. அது இருந்தாலும் பாருங்க, இது 10வது சொல்லி இன்னும் டஃபாக கொஸ்டின் வந்து நமக்கு எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லெசன் படிக்கும்போது நமக்கு எக்கனாமியோட ஒரு பேசிக்காக 3 செக்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத தெளிவாக புரிய வைப்பாங்க. அடுத்து நம்ம போனோம்னா அதில் உற்பத்தியை மட்டும் சொல்லக்கூடியது. நமக்கு உற்பத்தி அப்படிங்கிறது 2வது பாடம், 7வது புக்கில் ஃபர்ஸ்ட் டேர்ம்லேயே நமக்கு வந்து இருக்கக்கூடியது அழகு 1 உற்பத்தி, அதான் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது. அப்போ செகண்டரி செக்டரை பற்றி ப்ரொடக்ஷனுக்கு வந்து என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத 7வது புக்கில் வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா ஒரு கம்பெனி, ஒரு ஃபேக்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா அது பொதுத்துறையாகவும் இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தோம்னா ப்ரைவேட்டாகவும் இருக்கலாம். ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஜவஹர்லால் நேரு இருக்கும்போது மிக்சடு எக்கனாமியை வந்து ஃபாலோ பண்ணாங்க. 1955 ஆவடி காங்கிரஸ் மாநாடு, சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி, சமதர்ம சமுதாயத்தை அமைப்பதே காங்கிரஸின் நோக்கம் சொல்லிட்டு 56ல் வந்த தொழில் கொள்கை வந்து பார்த்தோம்னா ஒரு சமதர்ம பொருளாதாரம். ஸோ அப்போ இருந்து நம்ம மிக்சடு எக்கனாமி வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ அதில் பிரைவேட் செக்டர் அப்படின்னம்னா லாப நோக்கம், கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனம், பப்ளிக் செக்டர்னு பார்த்தோம்னா சேவை மனப்பான்மை. இந்த 2 பேசிஸ்ல வந்து பார்த்தோம்னா 2ஆக பிரிக்கிறோம் அப்படிங்கிறது. இதில் தான் கொஸ்டின் வந்து விழுகும். இப்போ பேசிக்காக நமக்கு இதில் என்ன பார்க்குறோம், நம்ம செக்டர்ஸ் பார்க்குறோம். அந்த செக்டர்ஸ்குள்ள 3 துறை இருக்கும். நமக்கு வந்து அக்ரிகல்ச்சரு, அதுக்கப்புறம் உற்பத்தி துறையில் இருக்கக்கூடிய நமக்கு மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷனு, அடுத்து சர்வீஸ் செக்டரு. அதில் அது ப்ரைவேட்டா கவர்மெண்டா அப்படிங்கிறது நமக்கு 8வது புக்கில் 8ஆம் வகுப்பு 2வது பாடத்தில் வந்து பொது தனியார் துறை. அப்போ இதை நம்ம வந்து படிக்கும்போது என்ன துறை இருக்கு அப்படிங்கிறது இந்த 3 பாடத்தில் நமக்கு ஒரு பேசிக் கிடைச்சிரும். அடுத்து 4வதா நம்ம படிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தோம்னா 9th புக்கில் இருக்கக்கூடிய 2வது பாடம். ஸோ இப்போ 8வது புக்கு, அதுக்கப்புறம் நம்ம 9th புக்கில் 2வது பாடம் இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு. அப்போ இந்த செக்டர்ல வேலை செய்யறது நம்ம தானே வேலை செய்ய போறோம். நம்மனா யாரு? மனிதர்கள். அப்போ மனித மூலதனம், ஹியூமன் கேபிட்டல். அப்போ இதுல வேலை வாய்ப்பை பத்தி நமக்கு 4வதா நம்ம வந்து படிக்க போறோம். இதுக்கு அடுத்து என்ன பண்ண போறோம், அதே மாதிரியே வேலை வாய்ப்புல வேலை செய்யறோம், வேலை செய்யாம இருந்தா அன்எம்ப்ளாய்மெண்ட். அப்ப வேலையின்மையின் வகைகள் அப்படிங்கிறது நம்ம எங்க போறோம்னா ஸ்ட்ரெயிட்டா நம்ம 5வதா படிக்க வேண்டியது 12th புக்ல 3.3 அப்படிங்கிற ஒரு சின்ன சப்டாபிக் மட்டும். ஏன்னா 12வது புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிச்சோம்னா பயந்தே போயிடுவோம். என்னடா இது நமக்கு தெரியாத மொழியில் எழுதியிருக்கோ, இது கிரேக்கமா லத்தீனா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ 12th புக்கில் எடுத்த உடனே படிக்க வேண்டாம். நம்ம இந்த 9th புக்கோடைய வேலை வாய்ப்பை படிச்சுட்டு 12th புக்கில் இந்த சின்ன 3.3 மட்டும் படித்தோம்னா தப்புன்னு உள்ள உட்காரு, மறக்கவே மறக்காது. அடுத்தது வந்து பாருங்க, திரும்பி 9th புக்கு போறீங்க. 9th புக்கில் இந்த வேலை செய்யறதுக்காக நம்ம ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் போறோம்ல, பொதுவாக கிராமத்துல இருந்து நகரத்துக்கு வருவோம். அப்போ மைக்ரேஷன் பத்தி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மைக்ரேஷன் நம்ம வந்து படிச்சிடணும், அது சிலபஸில் இருக்கக்கூடிய ஒன்று. அடுத்ததான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்பதான் நமக்கு இந்த துறைகளை வந்து பார்க்குறோம். நம்ம
அக்ரிகல்ச்சரு, அதுக்கப்புறம் செகண்டரியில் இருக்கக்கூடியது, டெர்ஷரியில் இருக்கக்கூடியதுன்னு சொல்லி துறைகளை பார்த்து அது பொதுத்துறையெல்லாம் பார்த்துட்டு அதில் வேலை செய்கிற நம்மளையும் பார்த்துட்டு இந்த துறையில் நாம் இப்படியெல்லாம் வேலை செய்யும் பொழுது நம்ம முன்னேறிட்டோமா, மேம்பாடா, அதில் வந்து growth டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஆங்கிள் இதை மெஷர் பண்ணுறதுக்காக ஒரு HDI, ஒரு GDP, அப்போ நேஷனல் இன்கம் கண்டுபிடிக்கிறது, அந்த ஆஸ்பெக்ட் நம்ம வந்து வர்றோம். அப்படி வரும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 9th புக்கில் மேம்பாட்டை அறிவோம், தொலைநோக்கு, அளவீடு, நிலைத்தன்மை அப்படின்னு ஒரு லெசன். இதை படிச்சுட்டு அடுத்து அப்படியே நம்ம எங்க போறோம்னா 10th புக்கு போறோம். 10th புக்ல ஃபர்ஸ்ட் லெசன் இங்க தான் வந்து ஜிடிபி. இப்போ எக்கனாமி படிக்கிறன்னு உடனே எடுத்த உடனே நேஷனல் இன்கம் எடுத்து வச்சோம்னா தூக்கம் வந்துடும், ஆர்வம் வராது. படிக்கிறதுல நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று என்னன்னா ஆர்வத்தை விட்டுறதே கூடாது. நமக்கு தூக்கம் வர்ற மாதிரியான பாடத்தை படிக்கவே கூடாது. எடுத்த உடனே நம்ம வந்து என்னன்னா கஷ்டமான பாடத்தை எடுத்து வச்சிங்கன்னா படிக்கிற இன்ட்ரெஸ்டே போயிடும். அப்போ நேஷனல் இன்கம் அப்படிங்கிறது முதல் பாடமாக இருந்தால் கூட அதை எங்கே கொண்டு வரணும், 8ஆவதாக தான் நம்ம வந்து வச்சு படிக்கணும். ஸோ 10th புக்கில் இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் லெசனை நீங்கள் இதுக்கப்புறம் எடுத்து வச்சு படிங்க. அதுக்கு அடுத்தது இப்போ போங்க +1 புக்குக்கு. இந்த டைமில் நீங்கள் வந்து இது வரைக்கும் படிச்சுட்டு +1 புக்கு போனோம்னா இந்த பேசிக்கெல்லாம் தெரிஞ்சுட்டு இந்திய பொருளாதார இயல்புகள் நாம் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதும், நாம் வந்து ஃபாஸ்ட் க்ரோவிங்காக இருக்கிறதும், இந்தியன் எக்கானமி வந்து சர்வீஸ் ஓரியன்டாக இருக்கிறதும், அதுக்கப்புறம் வந்து விவசாயம் வந்து இதோடைய முதுகெலும்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பொருளாதாரத்தினுடைய இயல்புகளை கொடுத்து, இந்திய பொருளாதாரத்தினுடைய இயல்புகள் எல்லாத்தையும் கொடுத்து சூப்பராக கொடுப்பாங்க. ஸோ 11th ஃபர்ஸ்ட் லெசன் படித்தோம்னா அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் இதெல்லாம் சொல்லும் பொழுது நம்ம ஆதி காலத்துலேருந்தே இப்படி தான் இருந்தோமா, இல்லை எப்போ மாறணும் அப்படின்னு சொல்லும்போது அடுத்த லெசன் +1ல் 8வது பாடம் இந்திய பொருளாதாரம் விடுதலைக்கு முன்னரும் பின்னரும் அப்படி சொன்னோம்னா வெள்ளைக்காரன் நம்மளை எப்படியெல்லாம் கொள்ளையடிச்சான் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அவன் போனதுக்கு அப்புறம் நம்ம வளர்றதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இந்த கஷ்டப்பட்டதை அடுத்த பாடத்துல இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள், ஸோ டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், 5 ஆண்டு திட்டங்கள் எல்லாம் போட்டு நாம் எப்படியெல்லாம் முன்னேற ட்ரை பண்ணோம் அப்படிங்கிறது நம்முடைய பேட்டர்ன் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் 1991 எல்பிஜி பாலிசியெல்லாம் சொல்லி நாங்கள் வந்து 1991க்கு முன்னாடி அப்படி இருந்தோம், நிறைய வந்து பிளானிங் கமிஷனை வச்சு 5 ஆண்டு திட்டங்களை போட்டு பணத்தை வந்து கோடி கோடியா உள்ள இறக்கி எவ்வளோ பண்ணாலும் வளர்ச்சி 3.5லேருந்து 4க்கு மேலே தாண்டவே இல்லை. அப்புறம் ராஜ்கிருஷ்ணன் மாதிரி ஆட்கள்லாம் என்ன பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க, இந்து ரேட் ஆஃப் growth மாதிரி இருக்கு. அப்படி இருந்தோம், 91க்கு அப்புறம் நாங்கள் வந்து சர்ன்னு வளர ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறது நம்ம மேம்பாட்டு அனுபவத்தில் வந்து நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ இதுக்கப்புறமா நான் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டுடைய எக்கனாமியை கொஞ்சம் கலக்கிறோம். தமிழ்நாடு ப்ளஸ் வந்து அக்ரிகல்ச்சர். ஸோ கோர் பார்ட் இதோட நமக்கு முடிஞ்சதுன்னா இதில் வந்து பார்த்தோம்னா இப்படி செக்டர் இருக்கும்போது அக்ரிகல்ச்சரை மட்டும் தனியாக நம்ம அடுத்து தமிழ்நாட்டில் வேளாண்மை, அடுத்து என்ன பண்ணுறோம், வேளாண்மை செஞ்சு நமக்கு எல்லாம் கிடைச்சிருதா, அதை சாப்பிடணும்ல. அப்போ அக்ரிகல்ச்சர் நிலத்துல விளையக்கூடியது மக்களுக்கு உணவாக வந்து செய்கிற வரைக்கும் ஒரு உணவு பாதுகாப்பு சட்டம், ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013 இதையும் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ அடுத்த பாடத்தில் 10th புக்கில் 3rd லெசனு உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து அப்படிங்கிறத நம்ம வந்து படிக்கிறோம். அதுக்கு என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணுறோம், அக்ரிகல்ச்சர் 2 பாடம் படிச்சிட்டிங்களா, அக்ரிகல்ச்சர் பற்றி ஓரளவுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். இப்போ சர்வேல எடுத்து பார்த்தா தெளிவாக புரியும். அடுத்தது நம்ம வந்து தொழில்துறைக்கு சூப்பராக இருக்கும். 10th புக்கில் ஒரு லெசன் 5வது பாடம் தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள். ஒரு பஸ் பாடி பில்டிங்னா எங்கே கட்டுவாங்க, கரூரில் வந்து என்ன இருக்குது, நாமக்கல்ல வந்து என்ன இருக்குது, கோயம்புத்தூர்ல வந்து என்ன வேலை பார்ப்பாங்க. இப்போ கூட பாருங்க விருதுநகரில் பட்டாசு ஆலை தொழிற்சாலை நிறைய பேர் இறந்துட்டாங்க. ஸோ விருதுநகர் சிவகாசியில் தான் பட்டாசு தொழிற்சாலை வந்து இருக்கும், அதை வந்து குட்டிச்சப்பான்னு சொல்லுவோம். இதெல்லாம் இந்த பாடத்தில் வந்து இருக்கும், எங்கெங்க என்னென்ன தொழில் இருக்கு, இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் அப்படிங்கிறது. அப்போ இதுவும் நிறைய கேட்டது. இந்த பாடத்தில் தொழிற்சாலை போய் பார்க்குறோமா, இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா ஸோ முதல்ல நம்ம ஆரம்பத்தில் துறைகள் வந்து பார்த்தோம், அதில் வேலை செய்கிற வேலையை இப்போ பார்த்தோம், அதை நம்ம வந்து பார்த்தோம்னா ஜிடிபி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி பார்த்துட்டோம், அதுக்கு அக்ரிகல்ச்சர் பார்த்தோம், இண்டஸ்ட்ரி பார்த்துட்டோம். இப்போ ஒரு பொருளுடைய அளவு உற்பத்தி பண்ணக்கூடிய எத்தனை குவான்டிட்டின்னு நம்ம பார்க்க மாட்டோம். எத்தனை கார் உற்பத்தி பண்ணீங்க, எத்தனை டன்னு வந்து கோதுமை உற்பத்தி ஆச்சு, அதை நம்ம பார்க்காம இதுக்கு பண மதிப்பை கொடுத்து நம்ம மெஷர் பண்ணுவோம். அப்போ பணம் நமக்கு எங்கேருந்து வரும், பணத்தை நம்ம வந்து உற்பத்தி பண்ண முடியுமா, முடியாது. பணத்தை அடிக்கக்கூடிய வேலை யார் பார்க்குறா, ரிசர்வ் பேங்க் பார்க்குறாங்க. ரிசர்வ் பேங்க்கு 4 இடத்துல கரன்சி பிரிண்ட் பண்ணுறான். மகாராஷ்டிராவில் நாசிக்கு, மத்திய பிரதேசில் தேவாஸ், அதுக்கப்புறம் கீழே கர்நாடகாவில் வந்து பார்த்தோம்னா மைசூர், வெஸ்ட் பெங்காலில் சல்போனி, தமிழ்நாட்டில் ப்ரெஸ் இல்லை. இந்த 4 இடத்துல அடிக்கிறவங்க 4000 இடத்துல வந்து பார்த்தோம்னா பணத்தை கொண்டு போய் கண்டெய்னரில் கொண்டு போய் அங்கங்கே வச்சிருப்பாங்க. மணி செஸ்ட் அப்படிம்பாங்க. துணிவு படத்தில் அஜித் சார் வந்து சொல்லுவார் மணி செஸ்ட் அப்படிம்பாங்க. அங்கே செஸ்ட்டில் வச்சிருந்து எல்லா கமர்ஷியல் பேங்குக்கும் கொண்டு போய் கொடுப்பாங்க. அந்த பேங்க்ல இருக்கிறத நம்ம லோனாக வாங்கும்போது ஃபேக்ட்ரி ஓனர்ஸ் வந்து கேட்கும்போது அவங்களுக்கு லோனாக கொடுப்பாங்க. அப்படியே அது வந்து பார்த்தோம்னா வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளமாக வந்து நம்ம கொண்டு போய் பேங்க்ல ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி டெபாசிட் பண்ணி இப்படி மணி வந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். இது பணப்புழக்கம் அதிகமாச்சுன்னா பணவீக்கம் அதிகமாயிருச்சு, அப்போனா பணத்துடைய மதிப்பு குறைஞ்சு போச்சு, அப்போ வட்டி விகிதத்தை அதிகப்படுத்தணும், மானிட்டரி பாலிசி. இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், 8வது புக்கு திரும்பி பணத்துக்கு போகிறோம்.
பணம், சேமிப்பு, முதலீடுகள் சொல்லி 8th புக் வர்றோம். அதுக்கப்புறம் திரும்பியும் அந்த பணத்தை பத்தி 9th புக்ல இன்னும் கொஞ்சம் பணம் மற்றும் கடன், மணி அண்ட் கிரெடிட். அதுக்கப்புறம் 12th புக்ல பணவியல் பொருளியல் படிச்சோம்னா அழகா இதை வந்து நமக்கு புரியும். அது இல்லாம எடுத்தோடனே 12th புக்ல இருந்துட்டு நான் மானிட்டரி பாலிசி படிக்கிறேன் அப்படின்னு நம்ம இங்க இறங்கணும்னா படிக்கிற ஆர்வம் போயிடும். நமக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு, ஆர்வத்தை தூண்டணும். படிக்க 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 மேற்கொண்டு நம்ம படிக்கணுங்கிற ஆர்வம் வரணும். ஆர்வம் வந்துச்சுன்னா ஈஸியா படிச்சிடலாம், சப்ப கான்செப்ட்லாம் இருக்கும். ஆனா நம்ம என்னன்னா கஷ்டமா இருக்குன்னு சொல்லி படிக்காமே இருந்துட்டு இருப்போம். ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு 12th புக்கை எடுத்து வைக்கிறீங்க. அடுத்து இந்த மானிட்டரி பாலிசி ஆப்ரேட் பண்றது யாரு? பேங்கிங் தானே. அதுல ரிசர்வ் பேங்க், மற்ற பேங்க் வர்றாங்கல்ல, அந்த சிஸ்டத்தை படிக்கக்கூடிய பாடத்தை வந்து பார்த்தோம்னா 12th 6th லெசன் பேங்கிங், வங்கியல், அதை வந்து 18வது நம்ம வச்சிருக்கோம். ஸோ இப்போ இதை படிக்கும்போது நமக்கு இதெல்லாமே வந்துருச்சு. அப்ப செக்டர்ஸ் இருக்கு, நம்ம வேலை செய்யறோம், இதை எஸ்டிமேட் பண்ணி ஜிடிபி கண்டுபிடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சரு, இண்டஸ்ட்ரி, இதுக்கு வந்து பார்த்தோம்னா மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு பணத்தை எப்படி சர்க்குலேட் பண்றீங்க எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இது எல்லாத்தையுமே வழிநடத்தக்கூடிய அரசாங்கம். இந்த அரசாங்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு யார் முதலமைச்சர் ஆனாலும் இந்த இன்றைய பட்ஜெட் போட்டிருக்கிறது 4,67,264 கோடி. அப்ப தமிழ்நாட்டுக்கு அடுத்து யார் முதலமைச்சர் ஆனாலும் அவங்க கையில 5 லட்சம் கோடி இருக்கும். 1 லட்சம் கோடினா 15 கண்டெய்னர், 5 லட்சம் கோடினா கிட்டத்தட்ட 75 கண்டெய்னர் ஏற்றுற அளவுக்கு பணத்தை தமிழ்நாட்டுல ஒரு வருஷத்துக்கு செலவு பண்ணக்கூடிய அதிகாரம் தான் அந்த அரசியல் வந்து கொடுக்கக்கூடியது. அப்ப இந்த பணம் எங்க இருந்து வரும்? நம்மளுடைய எக்கனாமி சைஸ் ஒரு 400-450 கண்டெய்னர் பணம் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகுது. ஏன்னா 40 லட்சம் கோடி ஒர்த் ஆஃப் எக்கனாமி தான் தமிழ்நாடோடது. அதுல இருந்து ஒரு 4 லட்சம் கோடிக்கு தான் நான் பட்ஜெட்டே போடுறேன். அப்ப இந்த இதை வந்து அரசாங்கத்துக்கு கிடைக்கக்கூடிய வரிகள் மூலமாகவும், அப்புறமா 40 லட்சம் கோடி வரக்கூடிய எக்கனாமி சைஸ் இல்லையா, தேவைன்னா கொஞ்சம் கடன் வாங்கியாவது ரோட்டை போட, அதை பண்ண இதை பண்ண வேலையை பார்க்கணும்ல. அப்ப அதை வந்து சொல்லக்கூடியதான் நம்மளுடைய பிஸ்கல் பாலிசி அப்படிமோ, நிதி கொள்கை. அதுக்கு கடைசியா ஒரு 2 பாடம் 7வது புக்கு திரும்பி போறீங்க. அதுல வந்து டாட்டாம்ல அழகு 1ல வரியும் அதன் முக்கியத்துவமும் அப்படின்னு சொல்லி ஒன்று படிக்கிறோம். அதுக்கப்புறம் திரும்பி 10th புக்கு அரசாங்கமும் வரிகளும். அப்ப எடுத்தோம் 6, 7, 8ன்னு அடிச்சு போனோம், இல்ல 10ல இருந்து கீழே இறங்கணும் அப்படி வராம இந்த ஆர்டர்ல படிச்சோம்னா எக்கனாமி நமக்கு அப்படியே வந்து பார்த்தோம்னா பக்காவா உள்ள இருக்கும். அதுக்கப்புறம் எந்த கரண்ட் அஃபேர்ஸ் பேப்பர்ல எந்த நியூஸ் வந்தாலும், எத்தனை எக்கனாமிக் சர்வே போட்டாலும், என்னதான் இங்க டேட்டா மாத்தினாலும் நம்மளால ஈஸியா படிக்க முடியும். அதை கொஸ்டின்ல கேட்கும்போது ஷார்ப்பா ஆன்சர் பண்ண முடியும். அதுதான் நமக்கு தேவை. ஸோ இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இதை உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் வந்து கொடுக்குறேன். அதையும் வந்து எடுத்துக்கிட்டு நானும் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த லெசன் வைஸாக வந்து கிளாஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து கொண்டு போய் இந்த 20 பாடத்தை முடிக்கிறோம். தனியாக ஒரு பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணுறோம். இதை படிச்சதுக்கு அப்புறமா நம்ம அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சுட்டு என்னெல்லாம் அது கேட்டிருக்காங்க, என்னெல்லாம் நம்ம ரெஃபரன்ஸ் புக்கில் படிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ தொடர்ந்து பாருங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறாங்கன்னா ஷேர் பண்ணுங்க. ஏற்கனவே படிச்சுட்டு இருந்தவங்களுக்கு நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன்லாம் இருக்கும், அதெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.